எக்ஸ்ட்ரீமாக நடக்கிற ஒரு விஷயத்தை அதை எப்படி எக்ஸ்ட்ரீமாக டீல் பண்ணி அது கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்றது தான் கதைன்னு நினைக்கிறேன். இந்த கதை என்னன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஏதோ கேள்வி கேட்டு அவர் அப்படிதான் ஏன்னா நான் போன வாரம் ஒரு படம் பார்த்தேன் 4 நாளைக்கு முன்னாடி. அதுலேயும் ரக்ஷிதா சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதாவது வெரி வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர். அது நடிக்கிறது மிகப்பெரிய தைரியம் வேணும். இது ஆக்சுவலாக இவங்களுடைய ஒரிஜினல் தைரியத்தோட இதில் நடிச்சிருக்காங்க. அந்த லுக்கு பொதுவாகவே இந்த இவங்களுக்கு வந்து கண்ணழகின்னு ஒரு பேர் வைக்கலாம். அவ்வளோ அழகான கண். ரொம்ப சந்தோஷம் என் பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கு. ஓகேவாப்பா, நான் அதுக்காக தான் வேறு யாரும் உட்கார்ந்து போகிறாங்கன்னு நான் போய் கருத்துக்கிறேன். அப்புறம் பேரரசை இந்த பக்கம் உட்காந்து வச்சு உங்களுக்கெல்லாம் வந்து மகிழ்ச்சி. படங்களுக்கு திட்டாங்க. இயக்குனர் உதயகுமார் சார் அவர் வந்து ரேவதி மீனா இருக்காரு, நதியா, இப்படி இந்த 90s யார் யார் உச்சத்தில் இருந்தாங்களோ அத்தனை கதாநாயகம் வச்சு. ஆனால் ரேவதி, மீனா, நதியா இவங்க கூட அவர் நடிச்சிருக்க மாட்டார் நினைக்கிறேன். ரக்ஷிதா அவர் நடிச்சிருக்காரு. ரக்ஷிதா உட்காந்தாங்க, பக்கத்தில் அவர் உட்காந்துட்டாரு. எனக்கு ரக்ஷிதா மேடத்துக்கும் அறிவும் இல்லை, பழக்கம் இல்லை. நம்ம அப்படி பேசுறது நான் தாங்கிட்டு உட்காந்துருக்கேன். தலைவர் வந்தார், நான் உங்கள் ரசிகர்ன்ட்டார். இல்லை என்னடா அது எப்படி போகிறாரு, விட்டு போகிறாரு. ஓகே உடனே அப்புறம் அது அவங்க ரசிகர்னு சொன்னால் பரவாயில்ல, அடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறாரு. என்னடா தலைவர் வேறு ரேஞ்சு போய்க்கிருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே மேடத்தில் உட்காந்துட்டாரு. நான் வரேன், இங்கே உட்காருங்க. ஏன்னா என்ன கல்வி தள்ளி விடுறாரு அப்படின்னு புரியல. ஒரு சீட்டை பக்கத்தில் தக்க வச்சுட்டு இருக்காரு. அப்புறம் ரக்ஷிதா வந்தோடனே இங்கே உட்காருனார். அடாப்பா இதுதான் என்ன தள்ளி விட்டுலான்ட்டு. அப்புறம் அந்தளவுக்கு இப்போ ஒரு சொன்னார் டைரக்டர் ராஜவேல், நாங்கள் ஷூட் பண்ணும்போது மாநிலத்தில் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கண்டு சூப்பராக இருக்கா, பவராக இருக்குது, அப்படி இருக்குன்னு நான் சொன்னேன்னாப்ப. நீங்களாம் கேமரா வழியாக மாநிலத்தில் பார்த்தேன் கண்ணை பவர் தெரிஞ்சிட்டியே. உதயகுமார் சார் பார்த்தீங்களா ஸ்டேட்டை பார்த்தேன் அந்த பொண்ணு கண்டு அப்படின்ட்டார். அதுதான் சீனியர் தான், ஜூனியர் தான். இல்லை அந்த அவர் அவங்களுக்குலாம் பெரிய இயக்குனர் தான் பார்த்தோன்னா கணிச்சுக்குவாங்க. பொண்ணு கண் எப்படி இருக்கு, பேசிட்டு எப்படி இருக்கு, அது சொல்லுவார் கம்பீரமாக இருக்குன்ட்டாங்க. எல்லாமே ஒரு சீனியர் இயக்குனர் சொல்லும்போது அது சரியாக தான் இருக்கும். நம்ம அவர் வாக்குப்படி அவர் ஆசிரியப்படி இங்கே இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும். எல்லாமே சிறப்பாக வந்து ட்ரெயிலர் ரொம்ப சூப்பர். கண்டென்ட்டு ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயம் தான். ஆமாம்.